ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி நம்ம கரும்பு ஜூஸும் நீர் மோரும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வெயில் காலத்தில் குடித்தா உடம்புக்கு நல்லது. ஃபஸ்ட்டு கரும்பு ஜூஸ் வந்து எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இது நம்ம வீட்டில் செய்ய முடியாதுங்க. நம்ம இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளேயே அப்படியே மெஷின்லேயே ஒரு வண்டியில் வச்சுக்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. இல்லைன்னா அங்கங்கே இந்த மாதிரி மரத்தடியில் பார்த்திங்கன்னா நம்ம லாங் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் அங்கங்கே மரத்துக்கடியில் இந்த மாதிரி மெஷின் போட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி கொடுக்குறாங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. கரும்போட பூர்வீகம் வந்து தெற்காசியான்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இப்போவெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே பெரும்பாலான இடங்களில் கிடைக்கிது. இந்த கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுனால என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தோல் வந்து பளபளப்பு ஷைனிங் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அதே மாதிரி உடம்புக்கு வந்து குடித்தோடனே ஒரு உற்சாகம், ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. ரொம்ப டயர்ட்னஸ் போய் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குதுங்க. அதே மாதிரி கன்சீவாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து, அதாவது கர்ப்பிணி பெண்கள் வந்து குடிக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்களாமா. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால உடம்புக்கு நல்லது. கர்ப்பிணி பெண்கள் நிறைய குடிக்கலான்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து செரிமான பிரச்சனை இதையெல்லாம் வந்து குறைக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கரும்பில் வந்து நம்ம பொங்கலுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு கரும்பு இருக்குது. இது வந்து ஆலக்கரும்புன்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து தான் நம்ம வந்து கரும்பு சர்க்கரை, இந்த சுகர், நார்மல் ஒயிட் சுகர் இதெல்லாம் தயாரிக்கிறாங்களாமாங்க. இந்த ஆலக்கரும்பு தான் வந்து ஜூஸ் போடுறதுக்கு செட் ஆகக்கூடியது. நம்ம வேணால் இந்த மாதிரி அவங்க டம்ளரில் சர்வ் பண்ணுறாங்க. வேணாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலான்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வாட்டர் பாட்டிலை வாங்கிக்கிட்டோம். வாட்டர் பாட்டிலை வாங்கிட்டு வந்து வீட்டில் கூட குடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து தண்ணிக்கு பதிலாக வாட்டர் பாட்டிலை வாங்கி அப்படியே கொடுத்துக்கலாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி தாங்க இருக்கும். அந்த ஆலக்கரும்புங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். பொங்கல் கரும்பு உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் எல்லாத்துக்குமே. ஒரு டார்க் பர்பிள் அந்த மாதிரி கலரில் இருக்கும். இதுதான் ஆலக்கரும்புங்க. அது தோல் சீவிட்டு இப்படி வச்சுருக்காங்க. தோல் சீவிட்டு போட்டோம் அப்படின்னா தான் ஜூஸ் சூப்பராக இருக்குமாவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னு அப்படின்னா கண்டிப்பாக கரும்பு ஜூஸை குடிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம நீர்மோர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் மோர் வந்து தயிர்லேருந்து எப்படி மோரும் வெண்ணெயும் எடுக்கிறது அப்படிங்கிறது தனி செப்பரேட் வீடியோவே ஃபஸ்ட்டு வீடியோ அதுதானுங்க நம்ம சேனலில். அதனால் நான் இப்போ ஷார்ட்டாக மட்டும் காட்டுறேன். ஃபஸ்ட்லேருந்து எது எல்லாமே காட்டல. இப்போ நான் வந்து நல்லா தயிரை ஊற்றி நல்லா அடிச்சிட்டுங்க. வெண்ணெய் நல்லா ஒதுங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த வெண்ணெயை வந்து நம்ம ஒதுக்கி எடுத்துகிட்டு மோரை வந்து நம்மளை டம்ளரில் சர்வ் பண்ணிவிட்டு கூட என்னென்ன ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணி குடிச்சிக்கலாங்க. இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக வெண்ணெயெல்லாம் எடுக்காமல் தயிரை வந்து சும்மா ஒரு விஸ்க்லேயோ அல்லது ஸ்பூனில் நல்லா அடிச்சுட்டு அல்லது மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதோட தண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க. அதாவது என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, நான் வெண்ணெய் எடுத்துகிட்டு மோரை வந்து ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அவங்க வந்து வெண்ணெய் எடுக்காமல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக மோரும் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நம்ம பெரியவங்களும் நிறையா குடிக்கலாம். ஸோ இந்த பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு குடித்தோம் அப்படின்னா நமக்கு வெண்ணெயும் வந்துடுது, உடம்புக்கும் நல்லதுன்னு வைங்களேன். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நம்ம மசாலா மோர் செய்கிறதுக்கு நம்ம பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதெல்லாம் கொத்தமல்லி தலைங்க அதெல்லாம் சேர்த்திக்கலாம். சேர்த்து குடித்தோம் அப்படின்னா சூப்பராக வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுமே விரும்பி கொடுப்பாங்க. அதனால் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி பச்சை மிளகா வந்து சேர்க்கலைங்க. ஏன் அப்படின்னா குழந்தைங்களாம் வந்து அவங்களால குடிக்க முடியாது, காரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பச்சை மிளகா சேர்க்காமல் நான் வெறும் மல்லி இலை, கருவேப்பிலை, இஞ்சி மட்டும் தட்டி போட்டிருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு வந்து நீங்கள் நீர்மோரும் ஜூஸ், இந்த கரும்பு ஜூஸ் இதெல்லாம் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். கிடைக்கும்போது குடிங்க. மோரெல்லாம் வந்து நம்ம ரெகுலராகவே வீட்டில் செஞ்சு குடிக்கலாம். கரும்பு ஜூஸ் மட்டும்தான் வெளியில் வந்து அடித்து குடிக்க முடியும். நான் டம்ளரில் வந்து மோரை ஊற்றிட்டேங்க. வெண்ணெய் எடுத்துகிட்டு இதோட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இது வெண்ணெய் எடுத்துகிட்டு மோர் அடிக்கிறது சிரமமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு டம்ளர் தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து அடிச்சுக்குங்க. மிக்சியில் போட்டு சும்மா ஒரு 2 சுற்று சுற்றிட்டு அல்லது ஒரு விஸ்கில் வச்சு அடிச்சுட்டு ஒரு டம்ளர் தயிருக்கு வந்து ஒரு 2-3 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிங்க. அதோட இப்போ நான் சேர்க்கக்கூடியது எல்லாம் சேர்த்திக்கிங்க. உப்பு சேர்த்தியாச்சு. இப்போ மல்லி இலையை சேர்த்திக்கிறேங்க, கொத்தமல்லி இலை. இதெல்லாம் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், ருசி வந்து அதிகரித்து கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்திக்கிறோம். இதோட கருவேப்பிலை பாருங்கள், நல்லா கையிலேயே 2-3 கிள்ளி அதை சேர்த்திக்கிட்டேன். இதோட நான் ஒரு சிலர் பச்சை மிளகாய் சேர்ப்பாங்க, நம்ம பெரியவங்கன்னா சேர்த்திக்கலாங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும், நான் சேர்க்கல. நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கிங்க. இஞ்சி மட்டும் நான் கொஞ்சம் கல்லில் இடித்து சேர்த்திக்கிறேங்க. இஞ்சி பாருங்கள், சும்மா சின்னதாக நான் வேணால் 1 டம்ளர் தான் போட்டேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக மட்டும் இடித்து அதோட சேர்த்திக்க போகிறேன். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு மோர், மசாலா மோர்,
நீர்மோர் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.